I want you to turn to Exodus 13 on verse 17. 17ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல தேவன் நடத்துகிற ஒரு விதத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஹalleluya. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டார்களாம். Amen. Hallelujah. And Pharaoh let the people go. God did not lead them on the road through the Philistine country, though that was near. Amen. Hallelujah. என்ன அமேசிங் தேவன் பாருங்க. என்ன சொல்றாருங்க? God எல்லாருக்கும், மனுஷனுக்கும் தெரியும், தேவனுக்கு தெரியும், அந்த பிலிஸ்தியர் தேசத்தின் வழியாய் போவதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு குறுகிய வழி, ஷார்டஸ்ட் ரூட்டு, சேஃபஸ்ட் ரூட்டுன்னு தேவனுக்கு தெரிந்திருந்தோம். இங்க பைபிள் சொல்லுது, அவர் டீடூர் அவர்களை அடிக்க லாங்கா சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்போங்க? கிட்டத்தட்ட பல 10 வாதைகளை எகிப்துல அனுப்பி பார்வோனையும் அவன் தேசத்தார் தலைவர்களையும் கலங்கடித்து இப்போ அந்த மக்களை ஃபெட்டபாயிரம் பார்வோன்னு. இந்த யூ கேனாட் ஸ்டாண்ட் பிஃபோர் an awesome God. தெரியுங்களா? பார்வோனுடைய ஞானம், பார்வோனுடைய அறிவு, பார்வோனுடைய எல்லாத்தையும் தேவன் எகிப்தில் அழித்து போட்டாரு. அவருடைய ஜனங்களை மகிமையாய் புறப்பட பண்ணுகிறார். ஆமென். பார்வோன் அவர்களை அனுப்பின பிறகு இங்க பைபிள் சொல்லுது, ஜனங்கள் யுத்தத்தால் மனம் அடிந்து போவார்கள். சோ பிலிஸ்திய தேசத்தின் வழியாய் போனா there will be wars. யுத்தங்களை அவர் சந்திக்க வேணும். இப்பதான் புறப்பட்டு வந்தாங்க. அடுத்து அவங்க யுத்தங்களை பார்த்தானா அவங்க சோர்ந்து போவாங்க, மனம் அடிவாயிருவாங்க. எகிப்தே எங்களுக்கு பெட்டர்ன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்த இடத்துக்கு ரிட்டர்ன் போயிருவாங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருங்க? எத்தனை கரிசனை பாருங்க, எத்தனை அவருக்கு யோசனை, எத்தனை நினைவு. அவர் என்ன பண்றாரு? என் ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க, என் ஜனங்க பயந்து போயிடுவாங்க, என் ஜனங்கள் தடுமாறி விடுவாங்க, அதனால அவர்களை ஹல்லேலூயா இந்த வழி எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, எனக்கு இது லகுவான வழிதான், ஈஸியா போய் சேர வேண்டிய வழிதான். ஆனா வழி நடுகில் என்ன இருக்குதுங்க? யுத்தங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். என் ஜனங்களால முடியாது, என் ஜனங்களால அவைகளை யுத்தம் செய்ய முடியாது. பல வருடங்கள் அடிமையா இருந்து பழகிட்டாங்க, இப்ப முடியாது என்று சொல்லி அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பக்கமாக நடத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரத்துல ஹல்லேலூயா தேவன், if you have surrendered, நான் எல்லாருக்கும் நான் சொல்லல, if you have surrendered your life to God, தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்னா சில நேரத்துல அவர் நடத்துகிற வழி நமக்கு புரியாம இருக்கலாம். புரியாது. பட் ஒரு காரியம் தெரியும், ஒரு காரியங்க, அவர்கள் சோர்ந்து போவாங்க. யுத்தத்தை பார்த்தா அவங்களால அவங்களுக்கு பழக்கம் கிடையாது, யுத்தம் செய்ய தெரியாது. இந்த யுத்தங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க திரும்பி பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் அந்த ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன இருக்குதுங்க? தேவன் தன்னுடைய இன்னொரு முறை தன்னுடைய மகிமை பார்க்கணும். ஆமென். இஸ்ரவேல் மக்களும் பார்க்கணும், பார்வோனும் அவருடைய சேனைகளையும் பார்க்கணும்னு அவர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு போகிறாரு. ஆமென். இட் மீன்ஸ் என்ன தெரியுமா? when you are through troubles, when you are through pains, பல விதமான இக்கட்டான சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படியான காரியங்கள் வழியாய் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு தெரியாம இல்ல. கர்த்தர் ஒரு நோக்கத்தோட அந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில புரியாதுங்க. தேவன் செய்ய நினைச்சிருக்கிற காரியங்கள் நமக்கு மண்டைக்கு எட்டாதுங்க. ஹல்லேலூயா. பட் God knows what he is doing. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல கொண்டு போவார். பலவீனத்தில் நடுவுல பவுலுக்கு பல சரீரத்தின் உபாதைகள் வழியா தான் கொண்டு போனாரு. ஏன்னா Paul had to be always dependent on God.
நீங்க வேதாகமத்துல அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறதை பார்க்கலாம். ஆமென். எதுக்கு அதெல்லாம் நடத்துற அவங்க அப்படி பண்றாருன்னா, அவர்கள் எல்லாம் they had to be dependent on God. அப்போ நீங்களும் நானும் சில நேரத்துல கர்த்தர் நடத்துகிற வழி புரியாம இருந்தா அதோடைய அர்த்தம் என்னன்னா, God wants you to be only dependent on அவரை மாத்திரம் சார்ந்து வாழ பழகி கொள்ளணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். நாசில சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதேன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறாருங்க? அவரை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அவருடைய பைபிள் சொல்லுது, யார் அவருடைய பொக்கிஷமா. நீங்களும் நான் என்ன சொல்லுதுங்க? we are his precious people. அவருடையவர்களா நாம இருக்கிறோமா? 1 பேதுரு 2:9 அதான் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நீங்களும் நான் அவருக்கு சொந்தமானவர்கள். ஹalleluya. என் மகனே என் மகளே என்று அழைக்கிறவர், பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறவர். So he doesn't want அந்த நமக்கு புரியாம இருக்கலாம், பட் காட் அதுக்கு தேவனுக்கு புரியும். புரிஞ்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, நீ என்ன வேணா எப்படி வேணாலும் நினைச்சுக்க, பட் உனக்கு நன்மையானதை செய்ய நான் விரும்புகிறேன் கர்த்தர் நினைக்கிறார். அதனாலதான் நிறைய நேரத்துல we get frustrated, கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, தேவனையே கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்வி கேட்கும் போது தேவன் சோர்ந்து போகிறது இல்லை, கோபம் கொள்ளுகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைதான் ஏதோ சொல்லிட்டான், ஹalleluya, அவனுக்கு நலமான பாதை வச்சிருக்கிறேன், நலமான வழியை வச்சிருக்கிறேன், நலமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். ஹalleluya, நான் கொண்டு போகிற பாதை, நான் நடத்துகிற பாதை சில நேரத்துல கடினமா இருக்கும், வேதனை கொடுக்க கூடியதா இருக்கும். ஆனா ஹalleluya, ஆண்டவர் சொல்லுவாரு, என் மகளுக்கு முன்பாக என்னுடைய மகிமை நான் வெளிப்படுத்த போகிறேன். இந்த பாதையில நடத்தின பிறகு 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிறாரு. ஹalleluya, he parts the Red Sea. இஸ்ரவேல் மக்களை அந்த அவர் சோர்ந்து போய் பயந்து கொண்டு இருக்கிற அந்த மக்களை அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியை அக்கறைப்படுத்துகிறார். அக்கறைப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவருடைய சேனைகளை அதே சிவந்த சமுத்திரத்துல தேவன் கவிழ்த்து போட்டதை நாம் வேதத்துல படிக்கிறோம். அது காரணம் என்னங்க? நமக்கு his ways, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகள் அல்ல என்று எழுதப்பட்டு இருக்கிறது. We may be not knowing, we may be not understanding completely the plan and purpose of God. அது தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா அவர் நடத்தி கொண்டு இருக்கும் போது நீங்களும் நான் என்ன பண்ணணும்? எந்த ஒரு கவலைப்படாம தைரியத்தோடு அவர் நடத்துகிற அந்த பாதையில நீங்க நடக்கலாம், கண்மூடிதனமா நடக்கலாம். ஏன்னா ஹalleluya, அவர் உங்களை நடு வழியில விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு நீங்க தீமை அனுபவிக்க வந்து அது ஓடி ஒளிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் கூடவே இருப்பார், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஹalleluya, அவர் சொல்லுவாரு, இன்று கண்ட எகிப்தை இனி காணாது இருப்பாய். ஆமென். ஹalleluya, நான் யுத்தம் செய்வேன். If you don't understand, பெட்டர் புரியலனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிகாஸ் கர்த்தருடைய வழி அது உத்தமமான வழி. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வழி அது மகிமையான வழி. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது அற்புதத்தின் வழியை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். God knew, அவர் சொல்லுவார், என் ஜனங்க சோர்ந்து போவாங்க, எப்படி என் ஜனங்களை நான் சோர்ந்து போக விடுவேன்? எப்படி என் ஜனங்களை நான் சோர்ந்து போக விடுவேன்? I don't want my people to suffer. நாம் ஏன் தெரியுமா சஃபர் ஆகிறோம்? நீங்க இந்த யாத்திராக புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா, அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வழி, தேவன் இது எனக்கு கிடைக்கல, அதனால நான் தவறான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறாங்க. அந்த தவறான வழிகளை தெரிந்து கொள்ளும் போது நஷ்டத்தை இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கிறார். அதே போலதான் தேவன் சில நோக்கத்தோட திட்டத்தோட அவர் கொண்டு போகிற வழி நமக்கு புரியாம இருக்கலாம், கஷ்டமா கூட தோணலாம், பயங்கரமா இருக்கலாம், ஜெயம் கிடைக்கிறது போல கூட இல்லாம தோணலாம். பட் ஒரு காரியம், கர்த்தர் கூட இருக்கிறாரு நம்புவீங்கன்னா, ஹalleluya, 2 கைகளை உயர்த்தி here I am Lord, I surrender சொல்லி அவர் இழுக்கிற இழுப்புக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்க அந்த ஆரம்பம் அற்பமா தெரிஞ்சாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும், மகிமையா இருக்கும். Let God have your way.
Let God have your way. அவர் நடத்துவார், மகிமையாய் வெளியே கொண்டு வருவார். அது முடிந்த பிறகுதான் தெரியும், என் ஆண்டவர் எனக்கு இத்தனை பெரிய அற்புதத்தை செய்தார். அக்கறைப்பட்ட பிறகுதான் மிரியாமு பாடுறா, இஸ்ரவேல் மக்கள் பாடுறாங்க, எல்லாம் பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நடனம் ஆடி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. எப்ப தெரியுதுங்க? ஆஃப்டர் கிராசிங் ஓவர். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி பார்வோனும் சேனையும் கவிழ்த்து போட்டதை பார்க்கும் போது அவன் இந்த தேவனா, இதுக்காக தான் என்ன இப்படி நடத்தினாரா, இதற்காக தான் இந்த பாதையில நடத்தினாரா, இதற்காக தான் பயமுறுத்துகிற காரியம் வந்ததா? அப்போ அதோடைய அர்த்தம் என்னங்க? God was there. மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்தாங்க. But they were unable to see the ways of God. இன்னைக்கு நமக்கு கூட என்ன பண்றாருங்க? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆவியானவரை கொண்டு நடத்துகிறவரா இருக்கிறாரு. சில நேரத்தில் அவர் போடுகிற திட்டங்கள், வழிகள் நமக்கு புரியாதது, எட்டாததுமா இருக்கும். But remember one thing. ஹல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமா இருக்கும், முடிவு அற்புதமா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும். அந்த பாதையில கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென். தாமதித்தாலும், நீங்க போகிற பாதை தாமதித்தாலும், நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் தாமதித்தாலும் நம்பிக்கையா இருங்க. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அவர் சொன்னபடி நடக்கும். அவர் தேவன் சொன்னபடி நடக்கும். He will never let you, உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. இதுதான் நம்முடைய தேவன். இந்த தேவன் தான் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவரை நம்மை நடத்துவார். Till the end is the only God. அவர் நம்மை நடத்தக்கூடியவர். Amen. Hallelujah. அதான் ஒரே ஒரு காரியம். When God, தேவன் ஒவ்வொருவர் பரிசுத்தவான அழைக்கும் போது அவர்களுக்கு புரியல. இப்போ சொல்றேங்க, புரியாது. Nobody knows. God doesn't give you the whole picture of why he has called you. Why he has called you தெரியாது. பட் ஒவ்வொரு நாளும் by faith அவர் அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்றி நடக்கும் போது புரியாது. வேதனைகள் ஏன் வருதுன்னு புரியாது, பலவீனம் ஏன் வருதுன்னு தெரியாது, உபத்திரவம் ஏன் வருதுன்னு புரியாது. But you are going to walk in faith. அவரை பற்றி கொண்டு நடப்பீங்கன்னா முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. முடிவு மகிமையா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார் பவுலுக்கு, கப்பல் சேதம் அடையுது. பவுல் சொல்லுவாரு, உனக்காக என்ன பண்றேன், இந்த ஜனங்களெல்லாம் காப்பாத்துன்னு சொன்னார். பவுல் சொல்லுவாரு, கேப்டனுக்கு சொல்லுவாரு, ஒண்ணு மாத்திரம், தேவன் என்ன ஆராதிக்கிற தேவன் எனக்கு சொன்னாரு, நாம் என்ன பண்ணுவோம், ஒரு தீவுல போய் விழுவோம். ஆனா ஹல்லேலூயா, என் நிமித்தம் என்ன பண்ணுவார், கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் உயிரோட காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். அதே போல நடந்தது. புரியல, கப்பல் சேதம், நஷ்டம், எல்லாத்தையும் இழந்து போனாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க, பவுலோட பிரயாணம் பண்ண அத்தனை பேருக்கும் ஜீவனை கொடுத்தார், பாதுகாத்தாரு. That is the speciality of God. நஷ்டம் ஆனது போல தெரியும், இழந்து போனது போல தெரியும், எல்லாமே போனது போல தெரியும். பட் ரிமெம்பர், God is still seated on the throne. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் போட்டு இருக்கிற திட்டங்கள் ஒன்று கூட மாறாது. ஆமென். சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், சொன்னதை நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். Hallelujah. May praise and glory be to God. நம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம்.